ஒரு பில்டிங் தனக்கு தேவையான எனர்ஜியை தானே தயாரிச்சு காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் சுத்தம் பண்ணணும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் பாசியை வச்சு. நான் அருண். இது உங்கள் சிவில் பாஸ் சேனல். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாம ஏற்கனவே கிரீன் பில்டிங்ஸ், ஸ்மாக் ஈட்டிங் பெயிண்ட் பத்தி பேசியிருக்கோம். ஆனா இது அதுக்கு அடுத்த லெவல். இதுக்கு பேரு பயோரியாக்டர் ஃபசாடு. சிம்பிளா சொல்லணும்னா உயிருள்ள பில்டிங். இந்த டெக்னாலஜியில பில்டிங்கோட வெளிப்புற சுவர்கள்ல கண்ணாடி பேனல்ஸை பொருத்துவாங்க. இந்த பேனல்ஸுக்குள்ள தண்ணியில மிதக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன பாசிகள், மைக்ரோ ஆல்கி இருக்கும். இது ஒரு பெரிய அக்வேரியம் மாதிரி தான். இந்த பாசிகளுக்கு 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்று, காற்றை சுத்தம் செய்வது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பாசிகள் சூரிய ஒளி, தண்ணி மற்றும் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு வளரும். இதனால பில்டிங்கை சுத்தி இருக்கிற காத்துல CO2 அளவு குறையுது. ஸோ பில்டிங் ஒரு பெரிய ஏர் பியூரிஃபையர் மாதிரி செயல்படுது. 2, எனர்ஜி உற்பத்தி செய்வது. பாசிகள் வளர வளர அதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். இந்த அதிகப்படியான பாசிகளை அறுவடை செஞ்சு பயோமாஸ் பொருளா மாத்துவாங்க. இந்த பயோமாஸை எரிச்சு பில்டிங்குக்கு தேவையான ஹீட்டிங், ஹாட் வாட்டர், ஏன் கரண்ட்டை கூட தயாரிக்க முடியும். ஸோ பில்டிங் தனக்குத்தானே ஒரு பவர் பிளான்ட் மாதிரி. இது மட்டும் இல்லாம இந்த பச்சை கலர் பாசி பேனல்ஸ் சூரிய ஒளியை ஓரளவுக்கு தடுத்து பில்டிங்குக்கு நேச்சுரலான ஷேடிங் கொடுக்குது. இதனால ஏசி பயன்பாடும் குறையுது. ஜெர்மனி மாதிரி நாடுகளில் இந்த டெக்னாலஜியை ஏற்கனவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் நகரங்கள் இப்படித்தான் இருக்கும். நம்ம பில்டிங்ஸ் வெறும் கான்கிரீட் காடுகளா இல்லாம சுற்றுச்சூழலோட இணைந்து செயல்படுற உயிருள்ள ஒரு அங்கமா மாறும். இதுதான் உண்மையான சஸ்டைனபிள் இன்ஜினியரிங். நன்றி.